நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மஞ்சட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தாவரம். சிகப்பு நிறமான அமைப்பை கொண்டு குச்சி குச்சியாக ஒரு சிறு குச்சி போலவே இருக்கக்கூடிய அதிகமான எடையில்லாத தக்கை போன்று இருக்கக்கூடிய குச்சிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். மஞ்சட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தோல் நோய்களை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். குறிப்பாக அரிப்புகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய வகையான அரிப்பு நோய்களை நம்ம பார்க்குறோம். அலர்ஜிக் டைமடைட்டிஸ், ஏதோ ஒரு ஒவ்வாமையினால் தோலில் ஏற்படுகின்ற அரிப்புகள். அர்டிகேரியா, உடலில் இருக்கக்கூடிய இம்யூனோகுளோபின்ஸ் மாறுவதால் உடலில் கடுமையாக ஏற்படுகின்ற அரிப்புகள். ட்ரை எக்ஸிமா, தோல் வறண்டு போய் அந்த இடத்துல வட்டமாக பேட்ச், அதில் ஏற்படக்கூடிய அரிப்புகள். இந்த மாதிரி நிறைய வகையான அரிப்புகளையும் நிறைய வகையான தோல் நோய்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லா தோல் நோய்கள்லையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, மாலை நேரங்கள்லேயோ ஓய்வில் இருக்கும்போதோ இரவு நேரங்கள்லேயோ ஏற்படக்கூடிய அந்த அரிப்புகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அரிப்புகளை எவ்வாறு குணப்படுத்தி கொள்வது அல்லது இந்த அரிப்புகளிலிருந்து எவ்வாறு நம்மை காத்து கொள்வது அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த மஞ்சட்டி மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். மஞ்சட்டியுடைய சூரணமும் மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயமும் ஆயுர்வேத மருத்துவ முறையில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறத பார்க்குறோம். வணிக ரீதியாக கூட இவை எல்லா ஆயுர்வேத மருந்து கடைகள்லையும் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். மஞ்சட்டியுடைய சூரணம் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை அப்படியே 300 மில்லியாக குறைச்சி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் இருந்தாலே உடலில் இருக்கக்கூடிய அரிப்புகள் குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு உடலில் அரிப்புகள் ஏற்படும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்னவாக இருக்குது? ஆன்டிஹிஸ்டமின் சொல்லக்கூடிய அரிப்புகளை குறைக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மருந்துகளுடைய அளவு ஒருவேளை உடலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மிகப்பெரிய நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். முதலாவது நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். இரண்டாவது உடல் பருமன் மிக கடுமையாக அதிகரித்து இருப்பதை பார்க்க முடியும். மூன்றாவது ஏர்லி டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய டைப் 2 டயபெட்டிஸ் ரொம்ப வேகமாக ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அலர்ஜி சம்பந்தப்பட்ட அரிப்புகளை அடக்குவதற்கான மருந்துகளை சாப்பிடுவதை காட்டிலும் அந்த அரிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை உடலில் குறைத்து குணப்படுத்துவதற்கான மருந்துகளை சாப்பிடுவது சால சிறந்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மஞ்சட்டி உடலில் ஏற்படுகின்ற அரிப்புகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு கால்களில் ஏற்படுகின்ற புண்கள், அது வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட புண்களாக இருந்தாலும் சரி, டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட புண்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவாக கால்களில் இருக்கக்கூடிய நியூரோபதி நரம்புகளுடைய செயல் குறைபாடு சம்பந்தப்பட்ட புண்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 புண்களுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு சீக்கிரம் ஆறாத ஒரு தன்மையை கொண்டிருக்கிறதுனால ஒரு வலியையும் வேதனையையும் எரிச்சலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் ஆறாமல் இருக்கக்கூடிய காயமாக இருக்கிறதுனால அவை வெட்டி கூட எரியப்படுறதை நம்ம பார்க்கணும். ஆம்பிடேஷனுங்கிறது இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை கொண்டு அந்த காயங்களை கழுவி விடுவது, அதே போல் மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை உள்ளுக்கு சாப்பிடுவது அப்படின்ற 2 வகையில் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாலே தோல் நோய்கள், அந்த நோய்களுடைய தாக்கம் தோலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமல்லாமல் கால்களில் ஏற்படுகின்ற காயங்கள்லையும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கிட்ட சில நேரங்களில் இந்த கடுமையான வெரிகோஸ் அல்சரில் வருவாங்க. வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த காயங்கள்லேருந்து சதா சர்வகாலம் தண்ணீர் வடிந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். வடிந்து கொண்டு தண்ணீர் இருப்பது மட்டுமல்ல, அந்த காயங்கள் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டிருக்கும்.
வடிகின்ற தண்ணீர் புரதச்சத்து இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறதுனால அந்த இடம் முழுவதுமே கடுமையான துர்நாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற அந்த வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட புண்களை ஆற்றுவதில் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக நான் இந்த மஞ்சட்டியை உபயோகப்படுத்தியிருக்கேன். 2 வகையில் கொடுத்துருக்கேன். மஞ்சட்டியிலிருந்து பொடியை கொடுத்து வீட்டிலையே அதை கஷாயமாக செய்து காயங்களை தினசரி காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அந்த கஷாயத்தை வைத்து அழகாக கழுவி சுத்தமான துணி வைத்து ஒத்தி ஈரமில்லாமல் எடுத்து விடுவது அப்படிங்கிறது அந்த காயங்களுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி காயங்கள் வேகமாக ஆறுவதற்கு உதவி செய்ததாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் மஞ்சட்டியில் 20 கிராம் அளவுக்கு சூரணத்தை இட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை உள்ளுக்கு சாப்பிடும்போது கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய ஓட்டத்தை அதிகரித்து அந்த நரம்புகளை பலப்படுத்தி இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற புண்கள், வெரிகோஸ் வெயின் அல்சர்னால் ஏற்படக்கூடிய புண்கள், முக்கியமாக நியூரோபதின்னு சொல்லக்கூடிய நரம்புகளுடைய பாதிப்பினால் ஏற்படுகின்ற புண்கள் மூன்றுமே மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து உடல் முன்னேற்றம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற இன்னொரு வகையான பிரச்சனைக்கு லிச்சன் பிளானஸ் அப்படின்னு பேர். தோள்களில் அங்கங்கே கருமை நிறமாக வட்டமாக அரிப்புகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏற்பட்ட அரிப்புகள் ரொம்ப வேகமாக உடலில் பரவி கத்தியை வைத்து தோள்களை சீவிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான அளவுக்கு அரிப்புகளை கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். லிச்சன் பிளானஸ்ன்னு சொல்லுவோம். லிச்சன் பிளானஸுடைய தாக்கம் எவ்வளவு மோசம்னா அந்த அரிப்புகள் அதிகமாகி ஆகி நாக்கில் கூட வட்ட வட்டமாக அந்த லிச்சன் பிளானஸ் பேச்சஸ் வந்துடுறதை நம்ம பார்க்க முடியும். லிச்சன் பிளானஸுடைய பேச்சஸ் வந்ததுன்னா சுவையின்மைன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும். இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தில் லிச்சன் பிளானஸ் வரும்போது ஸ்டீராய்ட் சம்பந்தப்பட்ட மருந்துகளோ ஊசிகளோ தான் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அந்த பேச்சஸ் குறைவதற்கு 1 வருடம் 2 வருடம் சில நேரங்களில் 5 வருடங்கள் கூட ஆகிவிடுவதை நம்ம பார்க்குறோம். இப்போ லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைத்து அரிப்புகளை குறைத்து அதிலிருந்து வருகின்ற அந்த கருப்பு நிறமான வட்டவட்டமாக இருக்கக்கூடிய பேச்சஸை குறைப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எதுன்னா இந்த மஞ்சட்டியை தான் சொல்லணும். மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை உள்ளுக்கும் மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை குளிக்கின்ற தண்ணீரில் கலந்து அதை வைத்து குளிக்கின்றது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வரும்போதே மிகப்பெரிய அளவில் தோல் மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, மஞ்சட்டியை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நீண்ட நாள் ஆறாமல் இருக்கக்கூடிய வெரிகோஸ் அல்சர், டயபெட்டிக் அல்சர், நியூரோபதியினால் ஏற்படுகின்ற புண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கும் மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மனிதர்கள் மேல் காட்டக்கூடிய பாரபட்சங்கள் என்பது அல்லது சில மனிதர்களை நாம் சமூக வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைப்பது என்பது காலகாலமாக உருவாகி வரக்கூடிய தப்பெண்ணங்கள் அல்லது சில நோய்மைகள் தொடர்பான தவறான கற்பிதங்கள் தொடர்பாக அந்த அநீதிகள் மனிதர்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்படுவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் பலவிதமான விஷயங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். முக்கியமாக எய்ட்ஸ் நோயாளிகளை பற்றி இன்றைக்கும் கூட ஒரு கடுமையான அச்சம் இருக்கிறது. எய்ட்ஸ் எப்படியெல்லாம் பரவாது என்பதை குறித்து ஒரு விழிப்புணர்ச்சியற்ற ஒரு நிலையில் எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களை கொடுத்த பீதி இது போன்ற அல்லது அவர்களால் நமக்கு ஒரு பெரிய அபாயம் ஏற்பட்டுவிடும் என்று அவர்களை தனிமைப்படுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் காசநோய் என்பது கூட அஞ்சக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. காச நோயாளிகளை முற்றாக தனிமைப்படுத்தி வைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட நடந்திருக்கின்றன. அதையெல்லாம் நாம் வரலாற்று ரீதியாக கடந்து வந்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் கூட ஜாதி வித்தியாசங்களை தாண்டி பாலின ரீதியாக ஒரு 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 2 விதமான தன்மைகளை கொண்ட 3ஆம் பாலினத்தவரின் மீதும் கூட
காலகாலமாக ஆழமான வெறுப்பு என்பது சமூகத்தில் உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதிலும் முக்கியமாக இந்த 3ஆம் பாலினத்தவரின் குறிக்கக்கூடிய கொச்சையான சொற்கள், அவர்களுக்கு வாழிடம் மறுப்பது, அவர்களை சமூக மைய நீரோட்டத்திலிருந்து விலக்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கடுமையான அவமானங்களுக்கும் புறக்கணிப்புக்கும் ஆளாகி வந்திருக்கிறார்கள். உண்மையில் ஒருவர் 3ஆம் பாலினத்தவராக இருப்பதும் இயற்கையினுடைய ஒரு அங்கம், ஒரு பகுதி என்கிற புரிதல் இல்லாமல் அவர்களை மிக மோசமானவர்களாக நடத்தி குற்றத்தன்மையுடையவர்களாக அவர்களை மாற்றுகிற போக்கும் இந்த சமூகத்தில் இருந்து வந்திருக்கிறது. இந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பேச இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்பது லெப்ரசி என்று சொல்லக்கூடிய அந்த தோல் நோய் தொடர்பான ஒரு விஷயம். லெப்ரசியினால் பாதிக்கப்பட்டவர்களை மிக கடுமையாக நடத்துவது என்பது இந்திய சமூகத்தில் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. ஒருவருக்கு அந்த தோல் நோய் வந்துவிட்டால் அவர்களை முற்றிலுமாக விலக்கி விடுவது, அல்லது அவர்களை ஒரு கடுமையாக தனிமைப்படுத்துவது, அல்லது அவர்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக அது நடந்தது என்றோ, அல்லது இந்த ஜென்மத்தில் செய்த சில தவறுகளின் காரணமாக நடந்தது என்றோ தவறாக புரிந்து கொண்டு அவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு விஷயம் என்பதும் கூட தவறுதலாக இங்கு தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் ஜாதிய கொடுமைகளை பற்றி எழுதுகிற போது நம்முடைய தமிழ் சமூகம் எப்படி இருந்தது என்று சொன்னால், உணவகங்களில் பஞ்சமர்களுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் இடமில்லை என்று வெளியே போர்டு எழுதி வைத்திருப்பார்கள் என்கிற வரலாற்று செய்திகளை எல்லாம் கூட படிக்கிறோம். பஞ்சமர்களுக்கு எதிரான, ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு எதிரான அந்த போன்ற கொடுமைகளை எல்லாம் கூட நாம் இன்றைக்கு சட்டபூர்வமாகவும் சமூக ரீதியாகவும் பெரும்பாலும் ஒழித்து கட்டிவிட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் இந்த தோல் நோயினால், லெப்ரசியினால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு பொருளை தொட்டாலே நமக்கு லெப்ரசி வந்துவிடும், அவர்களுக்கு நாம் டம்ளரில் தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்றெல்லாம், அவர்களுடைய விரல் பட்டாலே அது பரவிவிடும் என்கிற அளவிற்கு இங்கு மூட நம்பிக்கைகள் இருந்தன. நிச்சயமாக லெப்ரசி அப்படியெல்லாம் பரவாது, அப்படி பரவக்கூடிய ஒரு நோய் அல்ல என்பதை தொடர்ச்சியாக விஞ்ஞானபூர்வமான முடிவுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இன்னொன்று, நம் நாட்டினுடைய சட்டங்கள் இப்பொழுது இந்த சட்டங்கள் எப்படி இந்த தோல் நோயினால், லெப்ரசியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கின்றன என்பதை பற்றி நாம் பார்க்கிற போது, பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டங்கள், முக்கியமாக அவர்கள் உள்ளூர் பஞ்சாயத்து தேர்தல்களில், முனிசிபாலிட்டி தேர்தல்களில் போட்டியிடுவதை சில மாநில சட்டங்கள் தடை செய்கின்றன. அதோடு மட்டுமல்ல, சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக விதிமுறைகள் கூட அவர்களை கல்லூரியில் சேர்ப்பதற்கு தடையாக இருக்கின்றன. அதாவது லெப்ரசியினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை நாம் இங்கு ஒரு பள்ளி நிர்வாகத்திற்கு, அவரை அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு அவரை அங்கிருந்து நீக்குவதற்கு உரிமை இருக்கிறது என்கிற விதிமுறைகள் எல்லாம் கூட சில பல்கலைக்கழகங்களில் இருப்பதை பார்க்க முடிகிறது. திருமண விவாகரத்து சட்டங்களில், அது பல மத ரீதியாக அடிப்படையில் அமைந்த அந்த சட்டங்களில் கூட விவாகரத்திற்கு உரிய காரணங்களில் ஒன்றாக தன்னுடைய ஒரு கணவன் அல்லது தன்னுடைய ஒரு மனைவிக்கு லெப்ரசி இருக்கிறது என்று சொல்லி விவாகரத்து கோர முடியும் என்கிற விதிமுறைகளும் கூட இங்கு இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அடாப்ஷன், அதாவது தத்து எடுத்துக்கொள்வது தொடர்பான சட்டங்களிலும் கூட இது போன்ற ஒரு பிரச்சனைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இதை உண்மையிலேயே இந்த லெப்ரசி என்பது ஒரு சமூக நோய், சமூக மனநோய் என்பதை பார்க்க முடிகிறது. தப்பெண்ணங்களின் அடிப்படையில் இந்த பாதிப்பிற்கு, இந்த தோல் நோய் பாதிப்பிற்கு ஆளாக்கப்பட்டவர்களை தொடர்ந்து புறம் தள்ளுவது, புறமுதுக்குவது என்பது இங்கு நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் எதிர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் சமீபத்தில் மத்திய அரசு வருகிற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த லெப்ரசி தொடர்பான சட்டங்களை திருத்துவதற்கான புதிய மசோதா ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது ஒரு நல்ல செய்தி, வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. இதில் அதாவது இந்த அடிப்படையில் இந்த லெப்ரசியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களை நீக்குவதுடன் அந்த சமூக தப்பெண்ணங்களை நீக்குவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும். அந்த வகையில் இது உண்மையிலேயே நாம் எத்தனையோ தப்பெண்ணங்களுக்கு எதிராக, அநீதிகளுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிரான பாரபட்சங்களுக்கு எதிராக போராடி வென்றிருக்கிறோம். லெப்ரசி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான மனித விரோத செயல்களையும் நாம் வென்றெடுப்போம் என்று இந்த இடத்தில் நான் உறுதியாக நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும், அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியறிய வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி.
வணக்கம் நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலமுரளி. இன்று முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதற்காக இதுக்கான ஒரு சிறப்பாக நம்ம இந்த நாளை கருதுகிறோம்? முதுகு தண்டுவடம் அப்படின்னு சொல்லும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான உறுப்பு. ஒரு விபத்து அப்படின்னு வரும்போது அதில் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்று நம்ம தேசிய அளவில் முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு நாள் அப்படின்னு சொல்றோம். இந்த நாளுக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன, எதுக்காக இந்த நாளை நம்ம பர்டிகுலரா நினைவு கூறணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கு? இதை தாண்டி ஒரு ஸ்பைனல் கார்டு எல்லாரும் நம்ம சொல்றதை பார்த்துருக்கோம். நம்மள ஒரு எரெக்ட் போஸ்டர்ல நம்மளை நிற்க வைக்கிறது, மேன் ஓட ஐடென்டிட்டியே இந்த ஸ்பைனல் கார்டு இப்படின்லாம் நம்ம ஒரு சயின்டிஃபிக்காக சொல்றதை பார்க்குறோம். பட் ரியலி இதோட ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு பாதிப்பு அப்படின்னா எப்படி ஏற்படும்? விபத்துக்கள் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஒரு வகையிலெல்லாம் முதுகு தண்டுவட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு வரும்போது அறுவை சிகிச்சை தான் தீர்வா, இல்லை மாற்று இருக்கா? அறுவை சிகிச்சைனாலே மக்கள் மத்தியில் ஒரு மித், ஒரு பயம் இருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், வேற ஆல்டர்னேட்டிவ் போலான்னு யோசிக்கிற இந்த நேரத்தில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இதை நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது இது சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் டாக்டர். முதல்ல இந்த பர்டிகுலர் இந்த நாளை பற்றி நம்ம பேசுவோம். முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு நாள் அப்படின்னு இந்த நாளை எதனால் அறிவிச்சிருக்காங்க, அதோட சிறப்புகள் என்ன, அதிலிருந்து பேசலாம். ஸோ இந்த முதுகு தண்டோட அவேர்னஸ் டே ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. முதுகு தண்டு வடம் நம்ம பேச போனோம் அதை பற்றி. அது நம்ம உடல் உறுப்புலேயே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ அது பாதிப்பு ஏற்படுறதுனால நம்ம வாழ்க்கை முறையே மாறிடுது கம்ப்ளீட்டாக. ஸோ இது ஒரு சாதாரண ஒரு கையில் அடிபடுறதோ இல்லை காலில் அடிபடுறதோ மாதிரி இல்லை. மூளையிலையும் முதுகு தண்டு வடத்துலேயும் அடிபடுறது நம்ம வாழ்க்கையை பர்மனெண்ட்டாக பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பேர் இருக்கலாம் கூட பேசிக்கிறாங்க. கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது. ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்கக்னிஷன் மாதிரியும், இவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கு ஏன் அடிப்பட்டது, இதை எப்படி தவிர்க்கலாம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை, எப்படி நம்ம கவர்மெண்ட், கம்யூனிட்டி, பப்ளிக் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியும் கொண்டு வரத்துக்கும் இந்த நாளில் இந்தியா முழுவதும் பல இடங்களில் பல சிட்டிஸில் நிறையா கேம்பெயின்ஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நடத்த போகிறாங்க. அது ஒரு 4 வருஷமாக நடத்திட்டுருக்குறாங்க. இதை கவர்மெண்ட் லெவலில் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி இது எங்களுக்குன்னு ஒரு நாள் தேவை, இது மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும், ஏன் முதுகு தண்டில் அடிப்படக்கூடாது, எப்படி தவிர்க்கலாம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்கிறத சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த ஒரு நாள். கண்டிப்பாக சார். இப்போது இந்த முதுகு தண்டுவடம் பற்றியே நம்ம விரிவாக பேசணும். இந்த உறுப்பு இது ஒரு நாளாக நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லும்போது இதோட செயல்பாடுகள் பற்றி பேசணும். ஒவ்வொரு உறுப்புக்கும் அதற்கான ஒரு தனித்துவம், ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லும்போது ஸ்பைனல் கார்டோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம்? ஸோ ஸ்பைனல் கார்டுங்கிறது மூளையோட ஒரு வால் மாதிரி தான். ஸோ மூளையோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஸ்பைனல் கார்டு. ஸோ நம்ம எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ரோடு தேவையோ, உடம்புல இருக்கிற மூளையில் இருக்கிற சிக்னல்ஸ் நம்ம பாடி ஃபுல்லாக போகிறதுக்கு நமக்கு தண்டுவடம் ரொம்ப அவசியம் தேவை. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் ஆகிறது, நம்ம மூச்சு விடுறது. இப்போ நம்ம நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், பட் நம்ம நான் மூச்சு விடணும்னு யோசிக்கிறது இல்லை. ஸோ அதுக்கும் முதுகு தண்டுவடம் தேவைப்படுது, மூளையும் தேவைப்படுது, மூளையிலேருந்து வர அந்த முதுகு தண்டு தேவைப்படுது. இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம திடீர்னு நமக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு டாய்லெட் போகணும், யூரின் போகணுன்னா நம்மளால் அதை அடக்கி கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இன்வாலன்ட்ரியாக நம்ம தெரியாமையே நம்ம அதை பண்ணுறோம். அதுக்கு முதுகு தண்டுவடம் தேவை. நம்ம நடக்கிறதுக்கு தேவை, நம்ம பாடியை ஃபீல் பண்ண உணர்ச்சிகளுக்கு தேவை, டாய்லெட் போகிறதுக்கு தேவை, செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி கழுத்துக்கு கீழே நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் முதுகு தண்டுவடம் இல்லாமல் செயல்படவே படாது. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு முக்கியமான உறுப்பு. ஸோ அந்த முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டால், இப்போ கழுத்தில் அடிபட்டால் கழுத்துக்கு கீழே 2 கை 2 கால் வேலை செய்யாது. நம்ம நெஞ்சு பகுதியில் அடிபட்டால் நெஞ்சுக்கு கீழே எந்த ஒரு உறுப்பும் வேலை செய்யாது. ஸோ அதனால் இந்த முதுகு தண்டுவடம் நம்ம வாழ்க்கையே டோட்டலாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்.
இதை பற்றி நம்ம இன்னும் பேசலாம். கண்டிப்பாக டாக்டர். இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு உறுப்பும் அதோட ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்ற இந்த ஒரு உறுப்பு, ஒரு ஆர்கன் வந்து மற்ற எல்லாத்தையும் இயக்கக்கூடியது அப்படின்னும் போது அதோட ஸ்பெஷாலிட்டி நீங்கள் சொல்லும் போது தான் புரியுது. ஒரு இடத்துலையும் அந்த பாயிண்ட்ல ப்ராப்ளம் வரும்போது அது கீழே இருக்கிற மற்ற உறுப்புகள் செயல் இழுக்குது அப்படின்னும் போது இது ஒரு அபாயகரமான ஒரு விஷயம்தான். இதில் ஒரு பாதிப்பு ஏற்படாமல் நம்ம பாதுகாக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு முக்கியமான தீர்வாக இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ஸ்பைனல் கார்டு பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள்னா எப்படி ஏற்படும் சார்? நமக்கு சாதாரணமா வலி மாதிரி வருமா, இல்ல விபத்துக்கள் தான் காரணமா? எந்த மாதத்துலலாம் பாதிப்பு ஏற்படலாம்? ஓகே. ஸோ இது வந்து பாதிப்புகள் ஏற்பட்டால் இது வந்து பல காரணங்கள்னால பாதிப்பு ஏற்படலாம். இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் உலகத்திலே கேபிட்டல் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ரோடு ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை, பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. போத் ஹெட் இன்ஜுரிக்கும் சரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கும் சரி நம்ம தான் உலகத்திலே முதல் இடத்தை வகிக்கிறோம். ஸோ 60% ஆஃப் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி நடக்கிறதுக்கு காரணம் ரோட்டில் நடக்கிற சாலை விபத்துகள். ரெண்டாவது உயரத்துலேருந்து உழுவுறது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. ஸோ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து அடிக்கடி விழுறது உண்டு. இப்போ நேற்று கூட நான் ஒரு 16 வயசு சிறுவனை பாதித்தேன், ஸ்கூல்லேருந்து தவறி விழுந்துட்டான். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி விழுறது ஒரு காரணம். மரம் ஏறுறோம் நிறையா, நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது இல்லை, வீட்டில் வலிக்கி விழுறாங்க டாய்லெட்டில் வயதானவர்கள். ஸோ அந்த மாதிரி விழுறது. ஸோ இந்த மாதிரி ஹை ஃபால்ஸ், லோ ஃபால்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் தான் பொதுவான காரணங்கள் இந்தியாவில். இது இல்லாமல் ஒரு சில வியாதிகளும் ஸ்பைனல் கார்டில் வரலாம். ஸ்பைனல் கார்டில் டியூமர் வரலாம், கேன்சர் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், டிபி வரலாம். அதுவும் ஒரு சிறிய அளவுக்கு காரணம். ஸோ இப்படி ஒரு முதுகுத்தண்டில் அடிபட்டதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எந்த இடத்துல அடிப்படுதோ, இப்போ நம்ம முதுகுத்தண்டம் வந்து கழுத்து பகுதி கீழே இருந்து தலைக்கு கீழே இருந்து நம்ம பட்டெக்ஸ் வால் வரைக்கும் முதுகுத்தண்டு இருக்குது. ஸோ அதில் எந்த இடத்துல அடிப்படுதோ அதுக்கு கீழே உறுப்புகள் வேலை செய்யாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு கழுத்தில் அடிபட்டால் 2 கை வேலை செய்யாது, அவங்களால தனித்து யூரினும் டாய்லெட்டும் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு போகிறதே தெரியாது. செக்ஷுவல் ஃபங்க்ஷன் இழந்துருவாங்க. அவங்களால டாய்லெட் போகிறது, அந்த டாய்லெட் மூவ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அவங்களால நடக்க முடியாது. அவங்களுக்கு காலில் சுடு தண்ணி, பச்சை தண்ணி தொட்ட உணர்வே இருக்காது, சுத்தமாக உணவு இருக்காது. மூச்சு விடுறதுக்கும் கழுத்துக்கு மேலே அடிப்பட மூச்சு விட முடியாது. ஸோ அதுக்கு வெண்டிலேட்டர் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். இது கரெக்டான சிகிச்சை முறை எடுக்கலைன்னா உங்கள் உயிர்க்கே ஆபத்து இருக்குது. ஸோ இதனால் இது கம்ப்ளீட்டாக ஒருத்தர் வந்து சாதாரணமாக நடந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கக்கூடிய அந்த விபத்துனால அந்த நொடியிலேருந்து அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக மாறிடுது. ஓகே. ஸோ ஒரு முக்கியமாக இதோட மேஜர் காசு நம்ம ஃபால் ஒரு ரீசன், சாலை விபத்துகள், அது இது 2 காஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லும்போது இப்போது இது எல்லாமே வந்து பப்ளிக் அதிகமாக கூடுற ஒரு இடங்கள்ல நடக்கக்கூடியது தான். வீட்டில் விழுறது ஒரு கேட்டகரி அப்படின்னாலும் வெளியில் இருக்கிற பாதிப்பு. ஸோ இப்போ பப்ளிக்கில் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ரெஸ்கியூ பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரௌட் இருக்கிறத பார்க்குறோம். அந்த ஒரு டைமில் இவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்பு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த மூமெண்ட், அந்த ஹவரில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னென்னா நம்ம வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க எந்த வேலைக்கு போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது ஃபஸ்ட் எய்ட். ஸோ அதாவது இப்போ பாதுகாப்பு எப்படி என்ன பண்ணுறது ஒரு விபத்து நடந்தால். இப்போ நம்ம ஊரில் வந்து அது அதிகமாக சொல்லித்தரதில்லை, பட் இருந்தாலும் கற்றுக்கலாம் வேணா போய். ஸோ மொதல் விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு ரோட்டில் சாலை விபத்தில் ஆக்சிடென்ட்டான இப்போ அதிகம் வந்து ஃபோட்டோவும் வீடியோ எடுக்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல போய் உதவி செய்யறதுக்கு முதல்ல தைரியம் வேணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னு தெரியணும். மூணாவது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ வந்து போய் ஹெல்ப் பண்ணோம்னா போலீஸ் நம்மளை இப்போ கேள்வி கேட்பாங்க. பட் அந்த மாதிரி சட்டமே இருக்குது, அந்த மாதிரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு காவல்துறையும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் எய்டில் என்ன பண்ணணுன்னா மொதல் விஷயம் வந்து அவங்க எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிருக்கோ, அவங்களுக்கு தலையில் அடிபட்டாலும் சரி, முதுகுத்தண்டில் அடிபட்டாலும் சரி, அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் அவங்கள அந்த இடத்த விட்டு அசைக்கவே கூடாது. அவங்கள முதல்ல உட்கார வைக்கக்கூடாது, அவங்கள திரும்பி படுக்க வைக்கக்கூடாது, அவங்கள எந்திரிச்சு நிற்க சொல்லக்கூடாது. அவங்கள அதே இடத்துல வச்சுட்டு ரோடை பிளாக் பண்ணி, டிராஃபிக்கை பிளாக் பண்ணிவிட்டு உடனே 108 ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் கூப்பிடணும். ஸோ இதில் முக்கியம் என்னென்னா ஆம்புலன்ஸ்காரங்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியணும், அங்கே இருக்கிற காவலாளிகளுக்கும் என்ன செய்யணும் தெரியும், பொதுமக்களுக்கும் என்னன்னு தெரியணும். ஸோ இது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, இது பண்ணாவே போதும். அவங்க வந்து அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அடிபட்டிருந்தா கூட லேசாக அடிபட்டிருந்தால் அதை மோசமாக்காமல் நம்ம பாதுகாக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். அவங்களுக்கு மூச்சு விட முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்கான அந்த சுற்றி எல்லோரும் க்ரௌட் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் வசதி பண்ணும். பட் ரொம்ப முக்கியம்
கால் ஃபார் ஹெல்ப். 108 கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போகணும். ஸோ யார் எந்த சாலை விபத்து ஆனாலும் அவங்களுக்கு முதுகு தண்டுலையோ இல்லை மூளையிலையோ அடிபட்டிருக்குன்னு சந்தேகத்தோடு தான் அவங்கள ட்ரீட் பண்ணணும். அது ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் வந்து ஒன்றும் இல்லை, முதுகு தண்டில் பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் மற்ற இப்போ கால் உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்குன்னா அது ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப அவசியம். அவங்கள அசைக்கக்கூடாது அந்த இடத்துல இருந்து. ரெண்டாவது, யாராவது ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஹெல்மெட்டை நீங்கள் கழட்டக்கூடாது. சரிங்களா? ஹெல்மெட் கழட்டுறதுனால கழுத்தில் அடிபட்டிருந்தால் அது இன்னும் மோசமாக்கிடலாம். ஸோ ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஃபயர் இருக்கிறவங்களுக்கும் அது எப்படி கழட்டணும், இது தேவைப்பட்டால் அதை கட் பண்ணி கூட எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஹெல்மெட் போடுறது கூட எடுக்க வேணாம். அந்த ஹெல்மெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் மட்டும் விட்டுட்டு அவங்கள அப்படியே தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அது ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ இப்போ ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு போகிற நேரத்தில் இந்த விபத்தோட தீவிரம் நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? என்ன மாதிரியான ஒரு மேஜர் கெலாமிட்டிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன் ஸ்பைனல் கார்டு? ஸோ இப்போ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து விழுந்த உடனே ஒன்று நினைவு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து என்ன, மூளையிலையும் அடிபட்டிருக்கலாம், நரம்பு தண்டிலையும் அடிபட்டிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, உடனே டாக்டர் பார்க்கணும், உடனே அவங்களுக்கு வந்து இன்டிபேஷன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கணும், அவங்கள வென்டிலேட்டரில் போடணும். ஸோ அது ஹாஸ்பிட்டல் பேராமெடிக்கல் அவங்க தான் பண்ணுவாங்க. சிலர் என்னென்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கு அடிபட்டிருக்கும் நினைவு இருக்கும், பட் ஆனால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு கால் உணர்ச்சி இல்லை, எனக்கு கை உணர்ச்சி இல்லை, எனக்கு உடம்பு என்னோட இருக்கிற மாதிரியே தெரியலை, என்னால் மூச்சு விட முடியல, நெஞ்சில் அடிபட்டிருக்கலாம், வயிற்றில் அடிபட்டிருக்கலாம். அந்த இன்ஜுரியோட சிவியாரிட்டி பொறுத்து எவ்வளோ சீக்கிரமான பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கா இல்லை ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாக அப்படிங்கிறத அவங்க அதை வச்சு தான் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ மூளையில் அடிபட்டாலும் சரி, நரம்பு தண்டில் அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளார அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு உண்டான கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்து அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ இப்போ இந்த அறுவை சிகிச்சைக்கு வரும் டாக்டர். இப்போது அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நேரத்தில் ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இல்லை ஒரு ஃபால் உயரத்துலேருந்து விழுந்திருந்தாலும் அந்த ஸ்பைனல் கார்டு எவ்வளோ தூரம் பாதிப்பாகும், அது அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம எவ்வளோ தூரம் சரி பண்ண முடியும்? ஸோ இப்போ அறுவை சிகிச்சை வந்து ஒரு 90% இந்த மாதிரி அடிபடுறவங்களுக்கு அவசியம் தேவைப்படும். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால அவங்கள சீக்கிரமாக உட்கார வைக்கலாம், சீக்கிரமாக அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்கள சீக்கிரமாக வந்து ரிகவரி ப்ராசஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டாவது, நரம்பு தண்டு மேலே இந்த சில எலும்பு, ஸ்பைன் அப்படின்னு சொல்கிற எலும்பு தான் நம்ம ஸ்பைனல் கார்டை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்பைன் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆயிருந்தால் அது நரம்பு தண்டில் போய் அழுந்தும். ஸோ அந்த அழுத்தத்தை எடுக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த அழுத்தத்தை எடுக்கிறோமோ ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. பட் பொதுவாக 90% ரொம்ப பலமாக ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருந்தால் அவங்கள எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணாலும், எவ்வளோ குவிக்காக ஆப்ரேஷன் பண்ணாலும் அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல போனாலும், நீங்கள் இந்தியான்ட்டில் வெளிநாடுகளில் போனாலும் அடிபட்டு ரொம்ப சிவியரான இன்ஜுரியாக இருந்தால் எந்த டாக்டர்னாலையும் ஆப்ரேஷனால் அவங்கள சரிப்படுத்த முடியாது. ஸோ அதனால் வந்து அடிபடுறது அறுவை சிகிச்சை ரொம்ப அவசியம், டைமிங்கும் ரொம்ப அவசியம். பட் கடந்த ஒரு 50 வருஷத்தில் நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன், நமக்கு இருந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலிமா ஆப்ரேஷனுங்கிறது அவங்கள 100% க்யூர் பண்ண வாய்ப்பு கிடையாது, அட்லீஸ்ட் முதுகுத்தண்டு அடிபட்டவங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ இதில் எந்த அளவுக்கு ஒரு ரெக்கவரி கிடைக்கும்? ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஸ்பைனல் கார்டில் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களோட ரெக்கவரி அப்படின்னு பார்த்தா எந்த லெவலுக்கு வருவாங்க? ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துல அடிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடம்பு செயல்பாடு எல்லாம் போகும். இப்போ இந்த செயல்பாடுங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களால நடக்க தான் முடியாது, பட் அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அவங்கள வந்து ஒரு நியர் நார்மல் லைஃப்க்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம பல விஷயங்களில் அவங்கள ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் ரீஹாபிலிட்டேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ரேஷன் முடிந்து அவங்க உடலில் அந்த புண்ணெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் யூஸ்வலாக ஆப்ரேஷனில் நம்ம வந்து ராட், ஸ்க்ரூ, போல்ட் இதெல்லாம் வச்சு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள சீக்கிரமாக உட்கார வைப்போம். அவங்கள சீக்கிரமாக வந்து பெட்டில் ஏறி உட்கார வச்சனால செஸ்ட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வராது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் அனுப்பி அவங்களுக்கு வந்து தெரியாத சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். எப்படி வீல் சேரில் உட்காடுறது, எப்படி பெட்லேருந்து சேரில் உட்காடுறது, எப்படி சாப்பிட்றது. ஏன்னா அவங்களுக்கு கையில் பாதிப்பு இருந்ததுன்னா பழையபடி அவங்களால சாப்பிட முடியாது, பழைய ட்ரெஸ் போட முடியாது, தலை சீவ முடியாது. ஸோ அதெல்லாம் புது கலைகள்லாம் அவங்களுக்கு சொல்லித் தருவோம். அதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் தான் ரொம்ப அவசியம். அது பண்ணுறதுனால தான் அவங்க வாழ்க்கை மாறும். ஆப்ரேஷனால் ஓரளவுக்கு தான் வாழ்க்கை மாறுமே ஒழிய ரீஹாபிலிட்டேஷனால் முழுமையாக அவங்களால
வேற ஆளாக மாற்ற முடியும். ரீஹாபிலிட்டேஷன் பற்றி தான் இன்னும் விரிவாக பேசணும். இப்போ ஒரு பாதிப்புலேருந்து மீண்டு வர ஒருத்தங்களுக்கு எந்த அளவுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது எசென்ஷியல்? இந்த நேரத்தில் இந்த ட்ரைனிங் நீங்கள் சொன்னீங்க, எவ்வளோ தூரம் அவங்க ட்ரெயின் ஆவாங்க, அந்த ஃபேமிலியை இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கே ஒரு தனி கவுன்சிலிங் தேவைப்படும் இல்லைங்களா? எப்படி இட் இஸ் டன்? ஸோ இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு 25 வயது சிறுவன் வாலிபன் வந்து பைக்கில் போயிட்டு வந்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் சொல்கிறாங்க இனிமேல் உங்கள் பையன் நடக்க மாட்டான் அப்படின்னா, அது வந்து முதல்ல அந்த பையனுக்கும் எவ்வளோ பாதிப்பு ஏற்படும், அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும். அண்ட் பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 90% இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் ஹேப்பன் டு ஆண்கள். அதுலேயும் 80% 20லேருந்து 40 வயசுக்கு உட்பட்டவர்கள். அதுலேயும் ஒரு 80% பார்த்திங்கன்னா அவங்க தான் ஒன்லி இன்கம் ஜென்ரேட்டர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தரை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகள் எல்லாமே. ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலாக இட்ஸ் அ ஹியூஜ் பர்டன் டு த ஃபேமிலி. அது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் பார்த்திங்கன்னா அவங்களாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சரி இவ்வளோதான் இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மூணாவது அடுத்தது என்ன? இப்போ அந்த ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஃபியூ லேக்ஸ்க்கு செலவு பண்ணி அந்த சர்ஜரி எல்லாம் முடித்து எல்லாம் கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் காசு கொடுத்து கடன் வாங்கி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க யோசிப்பாங்க, இனிமேல் என்னால் சம்பாதிக்க முடியாது, பழைய வேலைக்கு போக முடியாது, பிள்ளையை எப்படி காப்பாற்ற போகிறேன், குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போடுறோம் அப்படிங்கிற கவலை. அது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. ஸோ இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி வரணும். இதுக்கப்புறமேட்டு தான் வந்து அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்லேருந்தே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்காக ஸ்பைனல் ஃபவுண்டேஷன் ஒரு சொசைட்டியும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் யாராவது ஒருத்தர் அவங்கள வந்து பார்த்து ஸோ அந்த மோட்டிவேஷன் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு பக்கம் பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மரம் ஏறுறவர் இருக்கார், இல்லை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்கிறார், அவர் கால் வரலைன்னா அவர் பழையபடி அந்த வேலைக்கு போக முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒகேஷ்னல் ட்ரைனிங் தேவை. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க படித்ததை வச்சு அவங்கள வேறு ஏதாவது ஒரு தொழிலில் வேறு ஏதாவது ஒன்று இதில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து சம்பாதிக்க முடியும். அப்போ தான் அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா அவங்க ஒரு 4 செவத்துக்குள்ளாரியே ஒரு வீல் சேர்லேயே அவங்க லைஃப் லாங் இருக்க வேண்டியது தான். ஸோ அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது அவங்க வந்து தானாக அவங்களால அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க எப்படி காலையில் தலை சீவிக்கிறது, குளிச்சிக்கிறது, டாய்லெட் போகிறது, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி வீல் சேரில் உட்காடுறது. இந்த வீல் சேரை விட்டு இப்போ உட்காந்தாலும் அவங்க வீட்டை விட்டு வீல் சேரை வெளியே போக முடியுமா? இப்போ ரீசெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2% பில்டிங் தான், பப்ளிக் பில்டிங்ஸ் தான் சென்னை சிட்டியில் ஆர் வீல் சேர் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஒரு பப்ளிக் பில்டிங்கே 2% தான் வீல் சேர் ஃப்ரெண்ட்லினா இப்போ யோசிச்சு பாரு, நம்ம தெருவில் வீல் சேரில் யாராவது போக முடியுமா? போக முடியாது. ஸோ அதுக்குண்டான அவங்களோட ஒரு சில ஃபிசிக்கல் திங்ஸ் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது, அவங்க சொன்ன மாதிரி யூரின் டாய்லெட் போகிறது அவங்களால முடியாது. ஸோ அதுக்கும் பயிற்சி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே தான் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இது இல்லாமல் அவங்களால அந்த ஒரு நியர் நார்மல் லைஃப்க்கு ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல் மெம்பர் ஆஃப் சொசைட்டியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சர்ஜரி எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது சர்ஜரி பற்றியும் இன்னும் விரிவாக பேசுவோம். ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளோ தொடர்ந்து போகணுங்கிறதையும் ஒன்று செப்பரேட்டாக பேசுவோம். இப்போ சர்ஜரி அப்படின்னு பார்க்கும்போது மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் இதை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எவ்வளோ தூரம் ஒரு அக்யூரேட்டாக சர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூடியிருக்கு? கண்டிப்பாக. ஸோ இப்போ பொதுவாக வந்து சர்ஜரினாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. இப்போ எனக்கே நான் சர்ஜன் தான், எனக்கும் ஒரு சர்ஜரி இல்லை குடும்பத்தினருக்கு ஒரு சர்ஜரினா ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு மேலே யாரோ கத்தியை வைக்க போகிறாங்க. ஸோ சர்ஜரி பொறுத்த வரைக்கும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஸ்பைன் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. ஸ்பைனில் கை வச்சா அவங்க அதுக்கப்புறம் நடக்க மாட்டாங்க, அவங்க படுத்து படுக்கையாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. பட் அது வந்து மாறிடுச்சு. ஸோ 2 விஷயம் இதில். ஒன்று வந்து டெக்னாலஜி நிறையா மாறி இருக்குது, ரெண்டாவது ட்ரைனிங் நிறையா மாறி இருக்குது. இப்போ பொதுவாக வந்து ஸ்பைன் சர்ஜரிங்கிறது ஆர்த்தோபீடிக் சர்ஜனாகவும் இருக்கலாம், இல்லை நியூரோ சர்ஜனாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க 2 பேருமே ஸ்பைன் சர்ஜரியில் ட்ரெயின் ஆகி ஸ்பைன் சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இல்லை. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் 2லேயுமே ட்ரெயின் பண்ணி, ஆர்த்தோபீடிக்ஸ்லையும் ட்ரெயின் பண்ணி, நியூரோ சர்ஜரிலையும் ட்ரெயின் பண்ணி ஸ்பைன் சர்ஜன்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்குது. வெளிநாடுகளில் போய் அவங்க படிச்சுட்டு வந்து அதுக்கு உண்டான கரெக்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால சேஃபாக இப்போ ஸ்பைன் சர்ஜரி நம்ம பண்ண முடியுது. ஸ்பைனை பற்றி நம்ம நிறைய இன்னும் கற்றுருக்குறோம். இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு.
இப்போ ரெண்டாவது டெக்னாலஜி. ஸோ இப்போ எல்லா துறையிலையும் டெக்னாலஜி எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கோ சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் ஸ்பைன் சர்ஜரியில். ஸோ அந்த நரம்பு தண்டை சுற்றி ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ அடிபடுற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறப்போ நரம்பு தண்டில் தெரியாமல் அடிபட்டால் பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ அதனால் டெக்னாலஜி மூலிமா நேவிகேஷன் சொல்லியிருக்கு, எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறோம் ஆப்ரேஷனுக்கு, மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பல கருவிகள் இருக்குது நமக்கு ஆக்யூரசி ஆஃப் சர்ஜரி. அதே மாதிரி வந்து நியூரோ மானிட்டரிங்னு சொல்லிட்டு நம்ம நரம்பு தண்டு எப்படி செயல்படுதுன்னு சர்ஜரி அப்போ லைவாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதில் பாதிப்புகள் ஏற்படாமல். ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கு. சென்னையில் கண்டிப்பாக பல ஹாஸ்பிட்டலில் பல இடங்களில் இந்த வசதிகள் ஏற்பட்டிருக்கிறதுனால நம்ம இது வந்து சிறப்பாக இப்போ பண்ண முடியுது. ஸோ காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ஸ்பைனல் கார்டில் அடிபட்டாலும் சரி, வேறு காரணங்கள்னால ஸ்பைனில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பயப்படாமல் உங்கள் டாக்டர் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா பயப்படாமல் கண்டிப்பாக ஸ்பைன் சர்ஜரி பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ சிவியராக இருக்குன்னா லைஃப் அப்படியே டோட்டலாக ஒரு விபத்துக்கு அப்புறமா அப்படியே மாறிடுதுன்னு தான் சொல்லலாம். அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு வில் பவரோட வர்றதே கடினம் அப்படின்னும் போது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு செட்பேக்குன்னு தான் சொல்கிறோம். ஸோ அதனால தான் நீங்கள் சொன்னீங்க போல இருக்கு, இதை வந்து நம்ம முதல்ல தவிர்க்க பார்க்கணும், ப்ரிவென்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட சர்வைவல் அப்படின்னு வரும்போது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக அந்த ஃபேமிலி தான். இதை எப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற அவங்களோட நார்மல் லைஃப், அதாவது 20 இயர்ஸில் ஒருத்தருக்கு இப்படி பாதிப்புனா அவங்களுக்கான நெக்ஸ்ட்டு என்ன, அவங்க இண்டிவிஜுவலாக லைஃப் லாங் இப்படி இருக்கணுமா, இல்லை மற்ற ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, இப்படி பல கேள்விகள் வருது இல்லைங்களா டாக்டர்? ஸோ அவங்க வந்து நம்ம நார்மல் லைஃப்பில் வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டான விஷயங்களெல்லாம் கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து ஒரு தொழில் செய்யணும். அவங்க வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அவங்களால என்ன முடியுமோ எவ்வளோ தொழில் இருக்குது கற்றுக்கலாம். ரெண்டாவது அடுத்த கேள்வி எல்லாருக்கும் வர்றது வந்து இவங்களால ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்க முடியுமா, குழந்தை பெற்றுக்க முடியுமா. இப்போ பெண்கள் அடிபடுறது உண்டு. அவங்களுக்கு அடிபட்டால் பேரலைசிஸ் ஆகி அவங்க நடக்க முடியாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாம், கண்டிப்பாக அவங்க டெலிவரி ஆகிக்கலாம். டெலிவரி சிசேரியன் செக்ஷனாக தான் மோஸ்ட்லி இருக்கணும். நார்மல் டெலிவரி அவங்களால பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சே எவ்வளவோ பெண்கள் முதுகுத்தண்டில் அடிபட்டு ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தையா உருவாகியிருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கும் அவங்க செக்ஷுவல் ஃபங்க்ஷன் பாதிப்பு ஏற்படும். பட் இப்போ நிறைய மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து த மேல் அண்ட் ஃபீமேல் தே கேன் லிவ் டுகெதர். அவங்களால கண்டிப்பாக ஓரளவுக்கு தாம்பத்திய உறவும் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களால குழந்தை பெற்றுக்கவும் முடியும். அவங்களே தே கேன் ஹேவ் தியர் ஓன் சில்ட்ரன். ஸோ இதுக்கெல்லாம் டெக்னாலஜியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இந்த 20லேருந்து 40 வயசுன்னு சொல்கிற கேட்டகரியில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போ தான் கல்யாணம் ஆகி 6 மாதம் இருக்கும், இல்லை 1 வருஷம் இருக்கும், இல்லை குழந்தை இருக்காது. ஸோ அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் அவங்கள 2 பேரும் மனசு ஒத்து போச்சுன்னா தே கேன் ஹேவ் அ நார்மல் லைஃப். ஓகே. இது ஒரு பக்கம் இந்த யங்ஸ்டர் மத்தியில் இந்த விபத்துகள் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, வயதானவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனை இருக்குது. நம்ம ஆரம்பத்திலேயே பேசினோம், வீட்டிலே இருந்த ஒரு செடன்ட்ரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க ஒரு 50s 60s இப்போ லாஞ்சிவிட்டி கூடியிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஒரு பாத்ரூமில் விழுந்துட்டாங்க, வீட்லேயே விழுந்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஒரு பாதிப்பு ஸ்பைனல் கார்டில் ஏற்படலாம். அப்பையும் அறுவை சிகிச்சை பாசிபிளாக எவ்வளோ தூரம் சரி பண்ண முடியும்? கண்டிப்பாக. ஸோ வயசு வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனே கிடையாது, பண்ணக்கூடாதுங்கிற ரீசன் கிடையாது. ஸோ எந்த வயசுலேயும் அவங்க பாடி ஃபிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒரு சில வயசுக்கு அப்புறமேட்டு ஆப்ரேஷனுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் வயசானவங்க விழுந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணலாம். அவங்களும் பழையபடி ஓரளவுக்கு நார்மல் லைஃப்க்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ நம்ம முக்கியமான இந்த ஒரு நாளோட விழிப்புணர்வு தேவைன்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லும் போது இப்போ அது புரியுது எவ்வளோ தூரம் இது ஒரு முக்கியமான நாள், இதை பற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு போது இன்று முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு இந்த நாளில் நம்ம இவ்வளோ பாதிப்புகள், இவ்வளோ முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இந்த உறுப்பு எந்த விதத்துலேயும் பாதிப்பாகாமல் நம்ம பாதுகாக்கணும், ப்ரிவென்ட் பண்ணணும் ஒரு பிரச்சனையே அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், என்ன தேவையாக இருக்குது? கண்டிப்பாக இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து முதுகுத்தண்டில் அடிபட்டால் என்ன ஆகும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. பட் இதெல்லாம் தவிர்க்கலாம். இந்த ஆக்சிடெண்ட்டுங்கிற வேர்டே வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா விபத்துங்கிறது தவிர்க்க முடிஞ்சது.
ஸோ we be able to prevent all these accidents. இப்போ நம்ம வந்து எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து we have செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கவர் வாங்குகிறோம், அதுக்கு டெம்பர்ட் கிளாஸ் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு கவர் வாங்குகிறோம், அப்புறம் தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸும் வாங்குகிறோம். பட் ஆனால் இதே வந்து பாதுகாப்பு நம்ம உடம்புக்கு யாரும் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ ரோட்டில் போகிறது எல்லோரும் பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்மெட் போடுறது கிடையாது, யாருமே சேஃப்டி ரூல்ஸ், சாலை விதிகள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு செல்ஃபோனுக்கு கொடுக்குற மதிப்பு கூட நம்ம உடலுக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த செல்ஃபோன் உடஞ்சா அது ஒரு 20,000 30,000 போயிடும். பட் நம்ம வாழ்க்கை போச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் டோட்டலாக மாறிடுது. ஸோ அதனால் சாலை விபத்துகள் அதுதான் காமன் ரீசன். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து ஹெல்மெட் போடணும் ஒரு சட்டம் தேவையா? நம்ம தலை தானே. ஸோ நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ஏன் ஒரு லா இருக்கணும், போலீஸ் பிடிச்சா தான் போடணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம தலை, நான் என் லைஃபு என் குடும்பத்தோட பாதிப்புன்ட்டு அதை போடணும். அதே மாதிரி செல்ஃபோன் பேசிட்டு போகிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறது, ஸோ உயரத்தில் வேலை செய்கிறப்ப எல்லாருக்கும் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஹெல்மெட் போடணும், ஷூ போடணும், ஜாக்கெட் போடணும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் சேஃப்டி இருக்குதோ இதுக்கு எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணணும், கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான காரணம். இப்போ இது பற்றி நிறையா பேசியிருக்கிறாங்க கவர்மெண்ட் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ சேஃப்டி தான் ரொம்ப அவசியம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் த ஒன்லி வே இதை தவிர்க்கிறதுக்கு. இது நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத யோசிக்கிறத விட இது ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸ்பைனல் கார்டு மற்ற ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு லைஃப் ஸ்டைல் முக்கியமான காரணம். ஸோ நம்ம செடென்ட்ரியாக உட்காந்துட்டு இருக்கிறது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃபே கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 10 to 15 மணி நேரம் உட்காந்தே இருக்கிறோம். ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம், இல்லை வேலை செய்கிறோம், இல்லை வீட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம பாடி இஸ் நாட் டிசைன் டு சிட். ஸோ நம்ம வந்து எந்திரிச்சு நிறையா வேலை செய்யணும். ஸோ நிறையா உட்காந்துட்டு இருக்கிற வேலை, சிலர் 10 மணி நேரம் உட்கார்ற வேலை தான். பட் எவ்ரி 1 hour எந்திரிச்சு 10 நிமிஷம் நடக்கணும். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு, ஒரு ஆக்டிவிட்டி, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம யங் ஏஜில் எப்படி நம்ம முதுகுத்தண்டை பார்த்துக்கிறோமோ அப்போ தான் வந்து வயசான காலத்தில் நம்ம ரொம்ப நாள் முதுகுத்தண்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஸோ வெயிட், நம்ம டயட் ஹேபிட்ஸ். ஸோ நம்ம எவ்வளோக்கெவ்வளோ வெயிட் போடுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ முதுகுத்தண்டு மேலே பாரம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதையும் நம்ம வந்து வெயிட் கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பர் டயட் இருக்கணும். ஸோ டயட் இருந்தால் தான் நம்ம பாடி ஃபிட்டாக இருக்கும், முதுகுத்தண்டு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த வேஸ் டு ப்ரிவெண்ட். பட் முக்கியமாக வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ஸ்பைன் வந்து உட்காரது நிமிர்ந்து உட்காரணும். எவ்வளோக்கு எவ்வளோ அதை பார்த்துக்கிறோமோ சின்ன வயசில், வயதானதுக்கப்புறம் முதுகுத்தண்டில் பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக வரும். ஓகே, இப்போது இந்த விழிப்புணர்வு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் 4-5 இயர்ஸாக தான் இதை பற்றின ஒரு இந்த அவேர்னஸ் கேம்பெயின்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம தடுக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். சில இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தோட ஒத்துழைப்போட, ஒரு பப்ளிக்கோட சப்போர்ட்டோட தான் சிலது சரி பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு டாக்டராக, ஒரு சோஷியல் ஒர்க்கராக கவர்மெண்ட்டுக்கு சொல்கிற விஷயம் என்னவா இருக்கு? கவர்மெண்ட் கிட்டே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 4-5 பாயிண்ட்ஸ், நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். முதல்ல வந்து சாலை விதிகள், சேஃப்டி ரூல்ஸ், இந்த எல்லா ரூல்ஸையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப அவசியம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்தால் தான் அதை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட்னால் மட்டும்தான் பண்ண முடியும். எவ்வளோ என்ஜிஓஸ், டாக்டர்ஸ் யார் சொன்னாலும் மக்கள் அந்த நேரத்துக்கு கேட்பாங்க. பட் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரெண்டாவது, டாக்டர்ஸு, பேராமெடிக்கல், பப்ளிக் இவங்களுக்குள்ள அவேர்னஸ் வரணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு அடிபட்டால் என்ன பண்ணணும், எவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும், அவங்களை எப்படி கரெக்டான ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். இப்போ ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த வசதி இருக்காது, பட் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி டாக்டர்ஸ்க்கும் வரணும், எல்லாருக்குமே வர வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக சார், ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். இதை பற்றின ஒரு விஷனே இனிமேல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். யோசிக்கிறதுக்கான நிறைய அவென்யூஸ் இந்த துறையில் இருக்குது. முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணரா, முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு நாள் இந்த ஒரு பர்டிகுலர் தினத்தில் இந்த உறுப்போட செயல்பாடுகள் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, இது செயலிழந்து போகிற நிலைமை வரும்போது மற்ற உறுப்புகளை எப்படி பாதிக்குது, ஒரு விபத்து அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதுக்கப்புறமான ஒரு வாழ்க்கை முறையே மொத்தமாக ஒரு புரட்டி போட்ட ஒரு நிலைக்கு போகுது. அதுங்களுக்கான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு வரும்போது கவுன்சிலிங்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதோட முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னாலும் இதை தவிர்க்கிறதுக்கான வழிகளும் நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அதெல்லாம் சரியான முறையில்
விஷயங்களை பண்ணால் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள் வராதுன்னு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திரைப்படத் துறையில் நீண்ட நெடு நாட்கள் புகைப்பட நிபுணராக பணியாற்றி தன்னுடைய 80வது வயதில் அண்மையில் மறைந்து போன நேஷனல் செல்லையா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறிப்புகளை நிழற்பட நினைவுகள் என்னும் பெயரில் ஒரு நூலாக அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு பகுதி அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை கொண்டதாகவும் மறுபகுதி அவரை பற்றி திரைப்படத்துறையினர் பலர் எழுதிய கட்டுரைகளை கொண்டதாகவும் இருக்கிறது. எனவே ஒரே நேரத்தில் அது மலராகவும் இருக்கிறது, நூலாகவும் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் தன்னுடைய பல அனுபவங்களை அதில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு திரைப்படத்துறையில் ஒரு நீண்ட அனுபவம் இருந்திருக்கிறது. மிக சின்ன அளவிலிருந்து உழைப்பால் உயர்ந்து வளர்ந்து பெரிய நிலையை அவர் எட்டியிருக்கிறார். எதையும் மறைக்காமல் தான் எப்படி இருந்தேன் என்பதை சொல்லி எப்படி வளர்ந்தேன், அதற்கு எது காரணம் என்பதையும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த தலைப்பே மிகச் சரியானது, நிழற்பட நினைவுகள். படங்கள் கதை பேசும். படங்கள் ஒரு ஆவணம், ஒரு புகைப்படம் தானே என்று கருதிவிடக்கூடாது. அந்த புகைப்படம் நம்முடைய வாழ்வின் பல நிகழ்வுகளை எடுத்து சொல்லும். தலைவர்கள் பலரினுடைய அரிய புகைப்படங்களும் அந்த நூலில் இருக்கிறது. எப்படி இந்த மாற்றம் அவருக்குள் நிகழ்ந்தது என்பது முக்கியம். அந்த நூலை அவருடைய மகன் மாயழகனும் பத்திரிகையாளர் பொன்சியும் அவருடைய குடும்பத்தினரும் இணைந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி வெறும் அலுவலக பையனாக, ஆஃபீஸ் பாய் என்று சொல்லுகிறோமே, அப்படி இருந்து அதற்கு பிறகு வளர்ந்து ஒரு புகைப்பட வல்லுநராக மாறினேன் என்கிற செய்தியை அவர் பதிவு செய்கிற போது அது அவருடைய வாழ்க்கை குறிப்பு தான் என்றாலும் படிக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற ஊக்க களஞ்சியமாக இருக்கிறது. உழைத்தால், உண்மையாக இருந்தால், கற்றுக்கொண்டால் யார் ஒருவராலும் மேலே வர முடியும் என்கிற நம்பிக்கையை அந்த புத்தகம் தருகிறது. நாம் அறிவோம், அலுவலக பையன் என்றால் தேநீர் வாங்குவதற்காக ஓடுகிற ஒரு ஓடும் பிள்ளையாக இருக்கிற இளைஞர்கள்தான். அப்படி ஏவிஎம் நிறுவனத்திலே தான் இருந்தபோது எப்படி இருந்தேன் என்று அந்த அரைக்கால் சட்டையோடு ஒரு படத்தையும் அதிலே அவர் போட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மாறியதற்கு 2 அடிப்படைகள் இருக்கின்றன. ஒன்று அறிஞர் அண்ணாவினுடைய அறிவுரை, இரண்டாவது அவருடைய உழைப்பு. வெறும் அறிவுரையால் ஒருவன் மாறிவிட முடியாது, இவர் உழைத்திருக்கிறார். அண்ணா ஏன் இவருக்கு வந்து அறிவுரை சொன்னார் என்பது ஒரு கேள்வி. இவர் அங்கே அலுவலக பையனாக பணியாற்றி கொண்டிருந்த போதுதான் அண்ணா ஒரு நாள் இரவு அங்கே வந்து ஓரிரவு என்னும் திரைக்கதை வசனத்தை எழுதி முடித்திருக்கிறார். நாம் எல்லோரும் அறிவோம், அந்த படத்தினுடைய தலைப்பு மட்டும் ஓரிரவில்லை, அந்த கதை வசனத்தை அண்ணா எழுதி முடித்ததும் ஓரிரவில் தான். இரவில் 8 மணி 9 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணிக்கு அவர் எழுதி முடித்துவிட்டு ஒரு 5 மணிக்கு அங்கிருந்து புறப்படுகிற அந்த நேரம் வரைக்கும், அப்படி ஒரு 7-8 மணி நேரத்தில் ஒரு திரைப்படத்துக்கான கதை வசனத்தை ஒரே இரவில் அமர்ந்து எழுதி விடுகிற ஆற்றல் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படி அவர் எழுதுகிற போது அவருக்கு தேநீர் வாங்கி கொடுக்கிற, தண்ணீர் கொடுக்கிற, அவருக்கு மூக்கு பொடி போடுகிற பழக்கம் உண்டு. அந்த பொடி வாங்கி வருகிற ஒரு பையனாக அண்ணாவின் அருகில் இவர் இருந்திருக்கிறார். அவர் எழுதி கொண்டே இருக்கிற போது திரும்பி பார்த்தால் என்ன வேண்டும் என்று குறிப்பறிந்து அதை எடுத்து கொடுக்கிற ஒரு பையனாக இருந்திருக்கிறார். அறிஞர் அண்ணாவிற்கு ஒன்று பட்டிருக்கிறது, இந்த பையன் நல்ல பையனாக இருக்கிறான். காலையில் புறப்படுகிற போது, அன்றைக்கு செல்லையா தான் அவருடைய பெயர், அருகில் அழைத்து, நீ இப்படியே தேநீர் வாங்கி கொடுத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏதேனும் ஒரு தொழிலை கற்றுக்கொள். ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு வந்திருக்கிறாய், இங்கே பல்வேறு விதமான தொழில்கள் இருக்கின்றன, ஏதேனும் ஒரு தொழிலை கற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு அண்ணா புறப்பட்டு போயிருக்கிறார். இதனை அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. யாரோ ஒரு பையன் தனக்கு உதவினான் என்று சொல்லிவிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனாலும் அவருக்குள் இருந்த ஒரு நல்ல எண்ணம், இவன் சுறுசுறுப்பான பையனாக இருக்கிறானே, நல்லவனாக இருக்கிறானே, இவன் வாழ்க்கையில் முன்னேறட்டுமே என்கிற எண்ணத்தில் போகிற போக்கில் அண்ணா சொன்ன அந்த வரிகள் இவருடைய நெஞ்சத்தில் ஆழ பதிந்து
நாமும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. பிறகு அண்ணா சொன்னதை அப்படியே ஒரு வேத வாக்காக எடுத்துக்கொண்டு எந்த துறைக்கு போகலாம் என்று கருதி பார்த்து ஏவிஎம் நிறுவனத்தில் இருக்கிற ஒரு புகைப்பட நிபுணரிடத்தில் போய் புகைப்படம் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பையனினுடைய ஆர்வத்தை பார்த்து அவரும் கற்றுக் கொடுத்து, அவர் மிகப்பெரிய புகைப்பட வல்லுனர், கற்றுக் கொடுத்து அந்த தொழிலை கற்றுக்கொண்டு மெல்ல மெல்ல வளர்ந்து மிகப்பெரிய திரைப்படங்களுக்கெல்லாம், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ரஜினிகாந்தினுடைய பல படங்களுக்கு, ஜெய்சங்கரினுடைய படங்களுக்கு, பாட்ஷா போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களுக்கெல்லாம் புகைப்பட நிபுணராக நேஷனல் செல்லையா தான் இருந்திருக்கிறார். அவர் பிறந்தது காரைக்குடிக்கும் ஆராவயல் என்கிற சிற்றூருக்கும் இடையில் இருக்கிற தானாவயல் என்கிற மிக மிகச் சிறிய ஒரு ஊர். அந்த ஊரில் பிறந்து காரைக்குடியில் வெற்றி பெறுவதே பெரிய செய்தி. ஆனால் தமிழ்நாட்டில் புகழ்பெற்றவராக, இன்றைக்கும் புகழ்பெற்றவர்களால் அறியப்பட்டவராக நேஷனல் செல்லையா வளர்ந்திருக்கிறார் என்றால் அந்த அண்ணாவினுடைய 2 வரி செய்தியை, அறிவுரையை மிகச் சரியாக உள்வாங்கி கொண்டு அன்றிலிருந்து ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்ட தொழிலை மிகச் செம்மையாக செய்து தொடர்ந்து உழைத்து மேலே வந்திருக்கிறார். அவரை பொறுத்தளவு அந்த படங்கள் எடுக்கிற வேளையில் இப்போது எடுப்பது போல இப்போது நாம் நம்முடைய கைபேசியிலேயே படங்களை எடுத்து விடுகிறோம். அப்போதே அந்த படம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விடுகிறோம். முன்பெல்லாம் அப்படி இல்லை என்பதை நாம் அறிவோம். அந்த படச்சுருளில் படம் எடுத்து அதை அன்று இரவு நீரில் நனைத்து காய வைத்து அடுத்த நாள் காலையில் பார்க்கிற போது தான் அந்த படம் எப்படி வந்திருக்கும் என்று தெரியும். அந்த படத்தில் சில சின்ன சின்ன பிழைகள் இருந்தால் கூட அதனை அவர் உடனே கிழித்து விடுவாராம். மிகச் சரியாக அந்த படத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல், அதுவும் விரைந்து செயல்பட வேண்டும் என்கிற வேகம், இவை 2ம் தான் அவரை மிகப்பெரிய அளவிற்கு பின்னாலே கொண்டு வந்திருக்கின்றன. எனவே ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்தாலும் எந்த ஒன்றையும் கற்றுக்கொண்டு மேலே வர முடியும். ஒரு மிகப்பெரியவராக இந்த அதுவும் போட்டிகள் மிகுந்த திரையுலகில் நின்று வெற்றி பெற முடியும் என்பது படிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற செய்தியாக இருக்கிறது. போட்டி மிகுந்த உலகம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது நம் நாட்டை பொறுத்தளவு அரசியலும் திரைப்படமும் தான். மற்ற துறைகள், தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் போட்டி இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அரசியலிலும் திரைப்படத்திலும் பணமும் புகழும் வருகிற துறைகள் என்கிற காரணத்தால் 2லும் போட்டி கூடுதலாக இருக்கும். ஒருவன் ஆசிரியராக இருக்கிற போது ஆசிரியர் தொழிலில் பெரிய போட்டி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் மிக சரியாக திரைப்படத்துறையிலும் அரசியலிலும் முன்னே வருகிறவர்களுக்கு புகழும் பணமும் காத்திருக்கிறது என்கிற போது அந்த போட்டி கடுமையாகத்தான் இருக்கும். அந்த கடுமையான போட்டிக்கு இடையில் அவர் போராடி வெற்றி பெற்றார் என்பதல்ல செய்தி. வெற்றி பெற்றதற்கு பிறகு ஏறத்தாழ 150 புகைப்பட நிபுணர்களை அவர் உருவாக்கிவிட்டு போயிருக்கிறார் என்பதுதான் குறிக்கத்தக்கது. எத்தனையோ படங்கள், எவ்வளவோ பேர் அவரிடம் உதவியாளர்கள், ஒரே நேரத்தில் பல்வேறு படங்களுக்கு பணியாற்றுகிற வாய்ப்பு, இப்படி அவர் வளர்ந்திருக்கிறார். அது சரி, செல்லையா என்பது தானே பெயர். அது எப்படி நேஷனல் செல்லையா என்று ஆயிற்று என்றால், சென்னை கோடம்பாக்கத்தில் அன்றைக்கு ராம் என்று ஒரு திரையரங்கம் இருந்தது. அந்த திரையரங்கத்திற்கு அருகில் இந்த புகைப்பட நிறுவனத்தை அவர் உருவாக்கினார். அந்த புகைப்பட நிறுவனத்தினுடைய பெயர் நேஷனல் படப்பிடிப்பு நிலையம் என்று. அதற்கு ஏன் அவர் நேஷனல் என்று பெயர் வைத்தார் என்றால், அப்போது பராசக்தி மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. பராசக்தியை தயாரித்தவர் நேஷனல் பிக்சர்ஸினுடைய பெருமாள் முதலியார் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த படம் மட்டுமல்ல, படத்தை தயாரித்த நிறுவனத்தின் பெயர் கூட புகழ்பெற்றதாக இருந்த காரணத்தினாலே நேஷனல் புகைப்பட நிறுவனம் என்று அவர் பெயர் வைத்திருக்கிறார். அதுவே அவருடைய பெயராக பிற்காலத்தில் ஆயிற்று. எனவே ஒரு விதத்தில் அறிஞர் அண்ணாவும் இன்னொரு விதத்தில் கலைஞர் அவர்களும் மறைமுகமாக அவருக்கு உதவி இருக்கிறார்கள். நல்ல சொற்களை பெரியவர்கள் சொல்லும்போது அது ஆழமாய் நெஞ்சில் பதியும். அது இளைஞர்களை பெரியவர்களாக மாற்றுவதற்கு உதவும் என்பதை அவருடைய அந்த நிழற்பட நினைவுகள் என்னும் புத்தகத்தை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை பற்றி நாம் அறிந்திருத்தல் மிகவும் அவசியமாகின்றது. இன்றைய ஆலோசனை நேரத்தில் அடுத்து வரவிருப்பது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம்.
வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப தலைப்பு க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த வார்த்தையை நாம் இப்போ சமீப காலமாக பல இடங்களில் நாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். பலருக்கு இதை பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு அறிவு கூட இதுக்கு இருக்குதுன்னு நாம் சொல்லலாம். அப்போது இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ் 40 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த கான்செப்ட் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு, இந்த உலகத்தில் எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது இதை பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை, நிறுவனங்களினுடைய எண்ணிக்கை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சூழலில் எல்லாரும் தனக்குன்னு ஒரு நெட்வொர்க்கு, சர்வரு, டேட்டாபேஸ் இப்படி இந்த மாதிரியானதெல்லாம் தனித்தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறப்போ அதுக்கு அதற்கான அந்த பொருட்களினுடைய தேவை பன்மடங்கு அதிகரிக்குது. அதற்கு தேவையான அந்த பவர் சப்ளை அதிகமாகுது, பணம் அதிகமாக செலவாகுது. அப்போது இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் அடிப்படையில் கொண்டு இதை எப்படி நாம் சரி பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது என்ன அப்படின்னு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஷேரிங் மெத்தட். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும். அப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்னென்னலாம் நம்ம ஷேர் பண்ணலாம்? நெட்வொர்க் ஷேர் பண்ணலாம், சர்வர் ஷேர் பண்ணலாம், அந்த டேட்டாபேஸ் அதை நம்ம ஷேர் பண்ணலாம், அப்போது சர்வீசஸை ஷேர் பண்ணலாம், அப்ளிகேஷன் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். அப்போது ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 70-80கள் இந்த ஆண்டுகள் வாக்கில் அப்போது இந்த நெட்வொர்க்குக்கு நாம் இந்த க்ளவுட் மாதிரி ஒரு சிம்பிள் போடுவோம். அப்போ அந்த சிம்பிளே இதுக்கான பேராகவும் அப்படியே அதை எடுத்துக்கிட்டாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது இந்த பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எக்கச்சக்கமான பிஸ்னஸஸ் இருக்கும், கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய தேவைகள், அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நாமளே இன்றைக்கி அன்றாடம் நாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளுடைய மொபைல் ஃபோனில், கம்ப்யூட்டரில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஜிமெயில் இப்படி எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்போது இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தனி இடங்களில் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு இடம், அதுதான் அந்த க்ளவுடுன்னு நாம் சொல்லக்கூடியது. அப்போ அதில் நம்ம அதுக்கு ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நாம் என்ன கொடுத்துருவோம்னா ஆக்சஸ் கொடுத்துருவோம். அப்போ அவங்க அது தேவைப்படுற பொழுது அதை ஆக்சஸ் பண்ணி அதிலேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கிடுவாங்க. அப்போது அடிப்படையில் இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். அப்போது இதன் மூலமாக நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல நமக்கு இந்த தேவையான இடம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெருகிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இதற்கான இடம் ரொம்ப சுருங்கி போயிடுது. இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக இப்போ நாம் 100 மடங்கு இருந்த ஒரு இடத்துல இப்போ நாம் ஒரு 10-20% இடம் இருந்தால் அது போதுமானது. இது ஒரு பயன்பாடு. அப்போது இந்த இடம் குறைகிற பொழுதே நமக்கு அதற்கான அந்த மெயின்டெனன்ஸு, பவர் சப்ளை இதெல்லாம் குறைஞ்சிரும் கான்சிக்வன்ஸாக. அப்போது இப்படி பவர் இதெல்லாம் குறையிறப்போ நமக்கு அந்த பணமும் அதுக்கான காஸ்ட்டு, இன்கரிங் காஸ்ட்டும் குறைஞ்சிது. அப்போது இதன் மூலமாக தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்படுது. அவங்களுக்கு லாபம் ஏற்படுறது ஒரு புறம் இருக்கிற பொழுது, நமக்கு தினமும் கிடைக்கக்கூடிய அன்றாட சேவைகள், எடுத்துக்காட்டால் நம்ம எல்லாரும் ஜிமெயில் பயன்படுத்துகிறோம். இந்த ஜிமெயில் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இதில் நம்ம ஜிமெயில் எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக எல்லாரும் எத்தனையோ அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம், எவ்வளவோ மெயில் அதில் நம்ம சேவ் பண்ணுறோம், எவ்வளோ ஃபைல்ஸ் சேவ் பண்ணியிருக்கோம், பிக்சர்ஸு, வீடியோஸு. அப்போது இந்த மாதிரி நம்ம எவ்வளவோ ஜிபி கணக்கில் டேட்டாஸ்லாம் நம்ம மெயில் மூலமாக சேவ் பண்ணுறோம், அனுப்புகிறோம், நமக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய சர்வீசஸ்லையும் நாம் ஒரு மிகுந்த அளவில் நாம் ஒரு எளிமையான முறையிலையும் நாம் பயன்பெற முடியும் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக. இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நம்பி தான் இனி அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாமே இதனுடைய அடிப்படையில் இருந்து தான் அவங்க அதை தொடங்கவே செய்கிறாங்க. அப்போது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கட்டும், இன்றைக்கி வரக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருக்கட்டும், அடுத்து நம்ம வரக்கூடிய பெரிய பெரிய தகவல் தொழில்நுட்ப பெரிய நிறுவனங்கள், இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்கட்டும், இப்போது இன்றைக்கி இவங்க தொடக்கூடிய மிக அடிப்படையான ஒரு புள்ளியே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். அவங்களுடைய நிறுவனத்தினுடைய அந்த கோல்ஸில் எல்லாம் முக்கியமானதாக என்ன வச்சுருக்காங்கன்னா,
இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை வச்சுருக்கிறாங்க. இது உங்களுக்கு வந்து 2 பக்கமும் வந்து நன்மையை தரக்கூடியது. அதை வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் நமக்கு வந்து சமூகத்துக்கான அந்த பாதிப்புகளும் குறைவாக இருக்கிறது. ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இடம், நமக்கு அதில் நமக்கு ஆக்குபை பண்ணக்கூடிய பவர் சப்ளை இதெல்லாமும் குறையுது. இன்னொரு சமயத்தில் நமக்கு எல்லாம் விரைவாகவும் எளிமையாகவும் நடக்குது. அப்போது இதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் நமக்கு இன்றைக்கி வந்து முக்கியமாக அறிவியல் இந்த தொழில்நுட்ப உலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கக்கூடியது இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது. இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது நம்ம அடிப்படையிலே முன்னாடி சொன்ன மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் வந்து ரிசோர்ஸஸை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக நம்ம பிஸ்னஸஸை வந்து நடத்துகிறது தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஆக இன்றைக்கி வளரக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறுவனங்கள் எல்லாருமே வந்து அதிகமாக தங்களுடைய கவனத்தை செலுத்தி அதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில்நுட்பம் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். நன்றி. நாம் வாழும் பூமியானது நாளுக்கு நாள் மாசுபடிந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும் நம் இயற்கை வளத்தை எவ்வாறு பெருக்கலாம் என்பதை பற்றியும் நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். தற்சமயம் உலகம் முழுவதுமே பரம்பரையான கட்டமைப்புகளை, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கட்டடங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை யுனெஸ்கோ நமக்கு சொல்கிறது. ஏன் இந்த பாரம்பரியமிக்க கட்டமைப்புகளை அல்லது கட்டடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், அதில் மிகவும் ஒரு முக்கியமான உட்பொருள் அதில் அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உட்பொருள் என்பதை விட அது ஒரு கருப்பொருள் என்றே சொல்லலாம். சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை பாதுகாக்கிற, அதனால்தான் அது போன்ற கட்டமைப்புகளை எந்த காரணத்தை மட்டும் அனுமதி இல்லாமல் இடிக்கக்கூடாது என்ற ஒரு ஆணையே இருக்கிறது. அதனால்தான் இன்று கூட பாரம்பரிய கட்டடங்களை உடைப்பதற்கோ அல்லது அதை மறுசீர் செய்வதற்கோ அனுமதி தேவையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அரசிடமிருந்து வாங்குகிற அனுமதியை பொறுத்து தான் அதை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த கட்டடங்களை பற்றியுள்ள குறிப்புகள் ஆவணங்களில் கட்டப்பட்ட ஒரு இடத்தை மட்டுமல்ல, மற்ற அரசு ஆவணங்களில் கூட இந்த கட்டடங்களுடைய தன்மையை இன்றைக்கு சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முக்கிய காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது, ஒரு காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இன்று நாம் பார்ப்பது போல மின்விசிறிகளோ அல்லது மின்சார வசதிகள் உள்ளடக்கிய விளக்குகளோ அல்லது குளிர்சாதன பெட்டிகளை உள்ளடக்கியதாக இல்லாமல் அது ஒரு கட்டடமாக, ஆனால் பார்ப்பதற்கு கலைநுட்பம் உள்ளதாக அமைந்திருக்கிற வாய்ப்பை நாம் நேரடியாக சென்று பார்க்கிற பொழுது நமக்கு இருக்குது. ஆனால் அத்தகைய கட்டடங்கள் எந்த மாதிரி ஒரு அமைப்பாக அதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், எளிதாக இயற்கையிலிருந்து வரக்கூடிய காற்று வீட்டிற்குள் வந்து அது அங்கே இருப்பவர்களுக்கு அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தரக்கூடிய அந்த காற்றை தரக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இன்னும் பல இடங்களில் நாம் சென்று பார்க்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட அந்த கட்டடத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் நின்றாலே குளிர் காற்று, அது எவ்வளோ வெயிலாக இருந்தால் கூட, ஆனால் நமக்கு அந்த வருகிற அந்த காற்று அவ்வளவு குளுமை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதுபோன்று எவ்வளோ பெரிய அது அறையாக இருந்தால் கூட சூரியனுடைய சக்தியை, அந்த வெளிச்சத்தை பெற்று அந்த அறை
மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இது போன்ற கட்டடங்களில் தான் பார்க்க முடியும். இதிலிருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம், இது போன்ற கட்டமைப்புகள் அது பாரம்பரிய கட்டடம் என்று இன்று சொன்னால் கூட, ஆனால் எந்த அளவிற்கு இயற்கைக்கு முக்கியத்துவம் தருவதோடு இல்லாமல் இயற்கை வெளிச்சத்தில், இயற்கை காற்றில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த இயற்கையை நாம் எளிதாக அனுபவித்துக் கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்புகள்தான் பாரம்பரியமுள்ள கட்டடங்களில் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் பல நேரங்களில் இப்படி கட்டடங்களுக்கு நாம் செல்கிற பொழுது அதனுடைய அமைப்பை பார்த்து ரசிப்பது உண்டு, கலை நுணுக்கங்களை பார்த்து ரசிப்பது உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அங்கே இயற்கையினுடைய அந்த முக்கியமான, எவ்வளவு பேர் அந்த இடத்தில் கூடினால் கூட எத்தகைய வெப்பமும் இல்லாமல் குளிரோடு இருக்கக்கூடிய அளவிற்கு இயற்கையினுடைய காற்று அந்த கட்டடங்களில் சென்று எத்தனை மணி நேரம்னாலும் மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வகையில் அன்று அத்தகைய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று அது மாதிரி கட்ட முடியுமா என்றால் கொஞ்சம் கடினம்தான். ஆனால் தான் அதை இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்வதற்கு இன்றைக்கு இந்த சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அத்தகைய சூழலை எப்படி நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு ஒரு அல்லது இரண்டு தகவல்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு எத்தகைய இடங்களிலும், இடைஞ்சலான இடங்களில் கூட பல கட்டடங்களை கட்டிவிடுகிறோம். இன்றைக்கு வீடுகளை ஒரு அறைகள் போன்று தான் மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் வெளியில் எப்படி சூழல் இருக்கிறதோ அதை எல்லாம் தாண்டி நமக்கு வேண்ட ஒரு சூழலை நாமே இன்றைக்கு செயற்கை முறையில் உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் அது எந்த அளவிற்கு சரியானது என்பதை அல்லது தவறு என்று சொல்வதையெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு சரியானது என்பது நமக்கு எளிதாக புரிந்துவிடும். ஏன்னா அது சரியில்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் தான் இன்றைக்கு அத்தகைய சூழலிலிருந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்க்கிற பொழுது அந்த கட்டமைப்புகள் எந்த அளவிற்கு 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்க்கிற பொழுது அந்த கட்டடங்களுடைய அமைப்புகள் எப்பொழுது இயற்கையாகவே நமக்கு உறுதுணையாக அது இருந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆவணங்களாக நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். வருகிற காலங்களில் இனிமேல் ஒரு தொழில்நுட்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இப்பொழுதே நம்மளால் அதானிக்க முடிகிறது. ஏனென்றால் அது போன்ற ஒரு வாய்ப்புகள் நமக்கு எந்த அளவிற்கு வரப்போகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த புரிதலுக்கு ஏற்ப இன்றைக்கும் நமக்கு அத்தகைய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இப்பொழுதே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இன்று கூட சில இடங்களில் 100 வீடுகளை கட்டி அந்த வீடுகளை கிட்டத்தட்ட நெருக்கமாக கட்டியிருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் இதுபோன்று இந்த பழைய கட்டடங்களில் அல்லது பாரம்பரியமிக்க உள்ள அந்த கட்டடங்களில் உள்ள தொழில்நுட்பங்களை இதுபோன்ற ஒரு இடங்களில் தற்சயம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பல இடத்திற்கு சென்று பார்க்கிற பொழுது அந்த சூரியனுடைய ஒளி வீடுக்கு எளிதாக வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காற்று உள்க்கு எளிதாக புகுந்து வருவதற்கும் அதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்க தகுந்த விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் எப்பொழுதுமே பழமையிலிருந்து நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களை நாம் ஆவணப்படுத்தி கொள்ள வேண்டுமதோடு இல்லாமல் வருகிற தலைமுறைக்கும் இப்படி ஒரு சூழல் இருந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதோடு இல்லாமல் இதுபோன்று இருப்பதனால் நமக்கும் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் அது அழகாக இருக்கும் என்ற ஒரு சூழல் மாறி வந்து கொண்டிருப்பதை நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பாரம்பரிய கட்டடங்கள் மேல் ஒரு தனி கவனம் செலுத்தி
அதனுடைய வசதிகளை ஆவணப்படுத்தி அதை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அது விஞ்ஞானமாக உருவாக்கி அடுத்தது பாடத்திட்டங்களிலும் உருவாக்கி அது மாணவர்களுக்கு சொல்ல அவர்கள் அதை பயிற்சி மூலம் அந்த திறமையை வளர்த்து இன்றைக்கு நாளைக்கு வருகிற அந்த இன்ஜினியர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வல்லுநர்கள் இது போன்ற கட்டடங்களை உருவாக்குவதன் மூலம் அந்த இயற்கையோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைவதோடு இல்லாமல் இது போன்ற கோடை காலங்களில் எளிதாக இந்த கோடை காலத்தினுடைய இன்னல்களை எளிதாக தீர்க்கக்கூடிய வகையில் அத்தகைய ஒரு வாய்ப்பு அமைகிற வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் இது போன்ற அறிவுகளை நாம் மட்டுமே தெரிந்து வைத்துக்கொள்வதோடு இல்லாமல் இதை பிறருக்கும் பகிர்ந்து கொள்வதோடு இல்லாமல் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருப்பது என்பதை எதிர்காலத்திற்காக அது தேவை என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது இது போன்ற பழைய கட்டடங்களை பாதுகாப்பதோடு இல்லாமல் அவற்றை நாம் பாடமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். சபதம் ஏற்போம். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இறையாண்மை காத்து தமிழர் கொற்றம் சிறக்க பணியாற்றுவோம். நாட்டுக்குழைத்த நல்லோர் வழியில் நடை போடுவோம். உத்தமர் காந்தியடிகள் உண்மையே கடவுள் என்றார். அறிஞர் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார். கைமாறு கருதாமல் கடமையை செய் என்றார் தந்தை பெரியார். உழைப்பே உயர்வு தரும் என்றார் பெருந்தலைவர் காமராசர். இவர்தம் எண்ணமெல்லாம் தமிழர் வாழ்வில் வண்ணமாக பொலிவுற சபதம் ஏற்றிடுவோம்.